வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல வந்திருக்கக்கூடிய பஜாஜ் பல்சர்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்க என்எஸ் இருக்கு, N150 இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பஜாஜ்ல பல்சர் 220 இருக்கு. இந்த வண்டி எல்லாமே நம்ம கையில் வந்திருக்கு. இப்போ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி தான். வாங்க ஒரு வண்டியா டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர்ல NS 160. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிரேல பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரேல ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வரக்கூடிய வேரியன்ட்டு. பாடியில எல்லாம் பாருங்க தெளிவாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கு, மற்றபடி எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். சைடு கவர்லாம் ரைட் சைட்லாம் பாருங்க, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. ரியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்க புதுசாக இருக்கும். டபுள் டிஸ்க் ஏபிஎஸோட வரக்கூடிய வேரியன்ட்டு. ரைட் சைட்லாம் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது, தெளிவாக இருக்கும். நீங்களே பாருங்க. டிஜிட்டல் மீட்டர்லாம் பக்கா வரைக்கும் 4107 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்கு. அப்சைட் டவுன் போர்ட் வச்சு வரக்கூடிய லேட்டஸ்ட் வேரியன்ட் தான் அந்த வண்டி. அந்த 4000 கிலோமீட்டர் ஓடுனது வந்தாப்புல டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், பாடி கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இந்த 2025 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,19,000 அதில் எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா NSல 200. இந்த வண்டியுமே TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். இது மெட்டாலிக் பிளாக்ல ரெட் கலர் ஸ்டிக்கர் வரக்கூடிய வேரியன்ட்டு. பாடி லைன் பாருங்க, எந்த டேமேஜும் இருக்காது. செயின்ஸ் பாக்கெட்ல இருந்து எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். ரியர் டயர் பார்த்தீங்கன்னா புது டயருக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். ரியர் கவுலாக இருக்கட்டும், டேஞ்சர் லைட் அசம்பிளி, ரியர் மர்கார்டு, செரி கார்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவுமே டபுள் டிஸ்க் ஏபிஎஸோடு வரக்கூடிய வேரியன்ட் தான். நீங்களே பாருங்கள், டேங்க் பீஸ்லாம் எங்கேயும் எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்லாம் மாட்டிருக்காரு கஸ்டமர். டிஜிட்டல் மீட்டர்லாம் பக்கா ஒர்க்கிங். 15,604 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடி இருக்கு. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ப்ளூடூத் வச்சு வரக்கூடிய மீட்டர் தான் இந்த மீட்டர். இதுவுமே டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸ் அப்சைட் டவுன் போர்க் வச்சு வரக்கூடிய லேட்டஸ்ட் வேரியன்ட் தான் இந்த வண்டி. ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் வந்துடும். இதில் இந்த 2024 லாஸ்ட்டு NS 200க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,24,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் N150. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு. ஒயிட் கலரு. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ரெட் கலர் ஸ்டிக்கர் வரக்கூடிய வேரியன்ட்டு. TN67 விருதுநகர் ஆர்டிஓ வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 டயரு எல்லாமே பூஸ் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்களே பாருங்கள், MRF டயரு ரெண்டுமே. பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த டேமேஜும் இருக்காது, தெளிவாக இருக்கும். சீட் கவர் டேங்க் கவர்லாம் புதுசு போட்டிருக்கு. இப்போ இதுவுமே டபுள் டிஸ்க் ஏபிஎஸோடு வரக்கூடிய வேரியன்ட் தான். 22,989 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. இந்த 2024 மாடலு பஜாஜ் பல்சர் N150 நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எதிர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் 220F. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மெட்டாலிக் பிளாக்ல ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வச்சு வரக்கூடிய வேரியன்ட்டு. லேட்டஸ்ட்டாக டேங்கில் பார்த்தீங்கன்னா 220 அப்படின்னு ஸ்டிக்கர் போட்டு வரக்கூடிய வேரியன்ட் தான் அந்த வண்டி. செயின்ஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும், டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். பாடி லைன்லாம் எங்கே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்களே பாருங்கள். சைலன்சர் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த கவுல்லையாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், டேங்காக இருக்கட்டும், எங்கே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் கிடையாது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸோடு வரக்கூடிய வேரியன்ட் தான். வயசில் மட்டும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது, மற்றபடி எங்கே எந்த டேமேஜும் இல்லை. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கு. 11,315 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடி இருக்கு. ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் டிஆர்எல் மாட்டியிருக்காங்க. இந்த 2025 மாடலு பஜாஜ் பல்சர் 220Fக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,27,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பத்துக்கும் புதுப்பட்டிக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு பிரியும். அந்த பிரியிற இடத்துல நம்ம ஷோரூம் இருக்குது. இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் நம்மளால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க கம்பல்சரி நீங்களே லோன் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் மெயினாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். இதில் வர என்ன போலீஸ் பெயிண்ட் இருந்தாலும் அதை நாங்கள் பே பண்ணி கொடுத்துருவோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ப்ரைஸ்ன்றது ஃபிக்ஸ் இல்லை. நேரில் வாங்க, எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.